Praise the Lord. Welcome back to our session on overcoming peer pressure. ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை மேற்கொள்வது எப்படி என்ற போதனை போன செஷன்ல இதனை ஆரம்பித்தோம். இந்த செஷன்ல இதை முடிவிற்கு கொண்டு வருவோம். எப்படி மேற்கொள்ளுவது? அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். In our modern society, in the advertising world, in the era where social media is so prevalent, where knowledge is so rampant or so quick and so easy to get. It is now called a global village. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நாம் we can have access, we can see them. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழுகிறதுனால பலவிதமான அழுத்தங்களுக்குள்ள இந்த நாட்களில் நாம் செல்லக்கூடிய ஒரு வேலையில் இருக்கிறோம். என்னுடைய மகள் தன்னுடைய 5வது 6வது வகுப்பு படிக்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் வந்து ஃபோன் கேட்டா. எனக்கு ஒரு ஹேண்ட்ஃபோன், எனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு. when she was studying 5th or 6th standard. நாங்கள் கேட்டோம் எதுக்குன்னு. இல்லை வேணும், ஏன்னா ஸ்கூலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் யாருடைய அம்மா அப்பா முதல்ல செல்ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு இந்த பிள்ளைங்க நடுவில். ஸோ she wants to be the first one to get it. அதாவது யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்போம் அப்படிங்கிற டிஸ்கஷன் பிள்ளைங்களுக்குள்ள இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங் தட் சில்ட்ரன் டென் டு பிக் அப் த ராங் திங்ஸ் வெரி குவிக்லி. அப்புறம் நான் தான் முதல்ல வாங்கணும், பிறகு வாங்கலாம், நீ வளர்ந்த பிறகு எப்போ உனக்கு தேவையோ கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அழ ஆரம்பிச்சிட்டா. அழுகும் பொழுது என்னன்னு கேட்டால் நான் தான் முதல்ல வாங்கணும்னு ஆசைப்படுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வாங்குறதுக்கு முன்னால. at the age of 10, kids having pressure. how to overcome peer pressure? ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை எப்படி மேற்கொள்வது? நம்பர் 1, 7 காரியங்களை உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். முதலாவது, be willing to stand alone. நீங்கள் தனியாக நிற்க பயப்பட வேண்டாம், தனியாக நிற்க பழகிக் கொள்ளுங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, பழமொழி இங்கே பொருந்தாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். I like unity, I like alignment. இணைந்து போகுதல், ஒத்து போகுதல், இணங்காமல் இருக்கக்கூடாது என்பது நான் போதிக்கிற ஒரு ஒன் ஆஃப் த வேல்யூஸ். பட் லெட் மீ ஆல்சோ சே ஹியர் தட் அலைன்மெண்ட் த்ரூ காம்ப்ரமைஸ் நோ, டெஃபினெட்லி நோ. நிறைய காரியத்தில் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது அவசியம், அதெல்லாம் எனக்கு புரிகிறது. பட் ஆனால் கோர் கன்விக்ஷன்ஸில் you cannot. character deviationல you cannot. பாவம் செய்வதற்கு இழுக்கப்படும் பொழுது definitely you should not. talk about pressure. யோசேப்புக்கு pressure எங்க? அந்த போத்திபார் வீட்டுல. but he did not give in to the pressure. நித்தம் நித்தம், that is how we read, correcta? it was a daily temptation. நீங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, if you read Genesis 39, அவள் நித்தம் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. not willing to give in to the pressure, although it is the wife of the boss.
அங்கே அரண்மனையில எஸ்தர் இருக்கும் பொழுது அவள் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை. ஆரம்பத்தில் knowing what is correct, she was willing to flow with the crowd. இங்க ரூல் இருக்குது, ராஜா கிட்ட அனுமதி இல்லாம போக முடியாது, ரூல் இருக்குது. சோ ரூல்ஸ் பேசுறா எஸ்தர். திடீர்னு மொர்தெகாய் சேலஞ்ச் பண்றாரு, அம்மா இப்படிப்பட்ட காலத்துக்காகத்தான் உன்னை ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்காரு. முகாந்திரத்தை அறியாமல் நீ பேசாத, கன்வீனியன்ஸை நீ பேசுற, கன்விக்ஷனை பேச மாட்டேங்கிற, கன்வீனியன்ஸை பேசுற, கன்விக்ஷனை நீ பேச மாட்டேங்கிற. சேலஞ்ச் எடுத்துக்கொண்டால் செத்தாலும் சாகிறேன். I rather die in conviction than simply exist by compromising. Praise God for Mordecai who challenges the status quo of living under pressure. Be willing to stand alone. When you stand alone for God, God will stand with you. 3 எபிரேய வாலிபர்கள் அந்த இடத்துல தனியாக நின்றார்கள். எல்லாரும் தேசமே வேறு பக்கமா இருக்கிற, ராஜாவே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் கூட நின்றார். Take a stand for God, தம்பி. Take a stand for God, தங்கச்சி. And take a stand for God, my brothers and sisters. He will stand with you. And those who are pressurizing you to do something else will themselves testify how great your God is. Amen. அப்படிப்பட்டதான ஒரு லைஃப் வாழதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 3 Hebrew men in Daniel chapter 3, Daniel in Daniel chapter 6, Daniel in Daniel chapter 1 தனியாக நின்றார்கள். 2 வேவுக்காரர்கள் மெஜாரிட்டியில இல்ல, ஆனாலும் தனியாக நின்றார்கள். மோசே செங்கடலுக்கு முன்பதாக தனியாக நின்றான். People who yield to peer pressure are not leaders. They are followers of the crowd. அழுத்தத்திற்கு விட்டு கொடுத்து தனியாக நிற்க பயப்படுகிறவன் தலைவன் அல்ல. They are scared to be different. They are unsure about their identity. They want to belong more than believe. அதாவது அவர்களுடைய அந்த விசுவாசம் என்பதை விட அவர்களுக்கு எல்லாரோடும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இழுப்பாக இருக்கிறது. அவன் தலைவன் அல்ல. Only those who stand for conviction are leaders. If you follow the crowd, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கோழை, முதுகு எலும்பு இல்லாதவன். நீ நான் மெட்ராஸ் பாஷையில சொல்றேன், தனியா நிக்க கெத்து வேணும். எல்லாரும் ஒரு திசையில போய்கொண்டிருக்கும் பொழுது அது தவறுன்னு தெரிஞ்சு நீங்க அதுல போக கூடாது. நீங்க நிக்கணும் ட்ரூத்துக்காக. நீ கெத்து இல்லாதவனா, நீ வெத்து வேட்டா என்பது அழுத்தம் வரும் பொழுது தெரியும். நான் சொல்றேன், நீ ஊரோட ஒத்து போனா நீ சப்ப, நீ சோப்லாங்கி. அவன் ஒண்ணு சொல்றான்ல, நீ பழம் ஒதுங்கி போற அப்படின்னு சொல்றான்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒத்து போகிறவர்களுக்கு, யங் பாய், யங் கேர்ள், லிசன் டு வாட் ஐ எம் சேயிங். Dare to be different. Dare to be different. ஆமென். தனியாக நிற்க பழகுங்கள். Learn to stand alone to overcome peer pressure. இரண்டாவது, choose company that gives positive peer pressure. Choose association carefully. இரண்டாவது, நீங்கள் எந்த நட்பிலே இருக்க போகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள். Leave company that gives negative peer pressure and choose company that gives positive peer pressure. ஆரோக்கியமான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய இடத்திலே வந்து விடுங்கள். ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள் இருக்கிற இடத்துல இருக்காதீங்க. ஆரோக்கியமான அழுத்தம் இருக்கிற இடத்துல உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். Stay away from evil company. சங்கீதம் 1.
1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதே, பாவிகள் வழியில் நில்லாதே, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராதே. நீதிமொழிகள் 1-10-15 வசனங்கள். Proverbs chapter 1 verse 10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. 15வது வசனம். என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. நீதிமொழிகள் 22, 24, 25. Proverbs chapter 22 verse 24 and verse 25. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். Don't associate with people who have negative character traits. Avoid bad association, avoid bad company. Be wise, ஞானியாக இரு. கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 Corinthians chapter 6 verse 14 to 17. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? Your association, இந்த நெகட்டிவ் அசோசியேஷனை விட்டு விலகுங்க. Amen. We need discernment to escape deception. I repeat, we need discernment to escape deception. வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்ள நமக்கு நிதானிக்கும் அறிவு தேவை. பாசிட்டிவ் பியர் பிரஷர், பாசிட்டிவ் அசோசியேஷன். நீதிமொழிகள் 13:20. நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன், பாசிட்டிவ் அசோசியேஷன். Associate with wise people, you will become wise. Proverbs 13:20. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10-12. Ecclesiastes chapter 4 verse 10-12. Good company will support you when you are weak. நீங்கள் பலவீனமாய் இருக்கும் பொழுது ஆரோக்கியமான அந்த நட்புகள் உங்களுக்கு உதவி செய்யும். எபிரேயர் 10:24. நல்ல உறவு உன்னை முன்னேற செய்யும். Good companion spurs you on. எபிரேயர் 10:24. கலாத்தியர் 5:7-8. A good companion does not hinder you from serving God. தவறான போதனைகளுக்கு இழுப்புண்டு போன கலாத்திய சபைக்கு பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், உங்களை குழப்பத்திற்குள்ளே கொண்டு போகிற நபர் என்று சொல்லுகிறார். ராங் கிரௌடோட கலாத்தியாவிலே உள்ள விசுவாசிகள் போகிறபடினாலே அவர் அப்படி எழுதுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8. Galatians chapter 5 verse 7 and 8. நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. தேவனுடைய பாதையிலே நீங்கள் போகக்கூடாதபடிக்கு உங்களை ராங்கான திசையிலே இழுக்கிறதற்கு நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள். You are with wrong company, Paul says. Negative association illustration. இங்க பாருங்க, சில நேரத்துல தலைவர்களையே நம்ம விட்டு விலக வேண்டியது இருக்கும். நான் சொல்றேன்,
நான் ஊழியத்தில் 37 வருஷத்திற்கு மேல இருக்கிறேன். I've seen too many servants of God who are poisonous. I've seen too many servants of God who will drain you and lead you astray. உங்களுக்குள்ளே விஷத்தை விதைத்து உங்களை திசை திருப்ப செய்யக்கூடிய ஊழியர்கள் கூட உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். ஆல்வேஸ் the word of God is our standard. அதற்கு மாறாக ஆலோசனை, அந்த பிரின்சிபிள்ஸை வயலேட் பண்ணி சில கவுன்சில் யாரும் கொடுத்தா கவனமாக இருங்கள். யூ நீட் discernment to escape deception. உங்களுக்கு பகுத்து அறியக்கூடிய பக்குவம் தேவை வஞ்சகத்திற்கு தப்பித்துக் கொள்ள. அதாவது நல்ல பேக்கேஜில் வருகிறதுனால அது கரெக்ட் நினைக்காதீங்க. Sometimes some nonsense come in good packages. லேபிளை பார்க்காதீங்க, சரக்க பாருங்க. You have to avoid certain leaders. 10 வருடமாக மிஷனரியாக இருந்த ஒருவர் அவர் மிஷன் ஃபீல்டை விட்டு போகிறபடியினாலே அவருக்கு சில பர்சனல் அம்பிஷன்ஸ் இருந்தபடியினாலே அவர் விட்டு விலகி போகிறார். போகும் பொழுது தான் மட்டும் போனால் பரவாயில்லை. அப்பொழுதுதான் மிஷனரியாக வந்திருக்கிற ஒரு சிலரை பார்த்து கவுன்சிலிங்கு, மென்டோரிங்கு, ஆலோசனை கேட்காதவர்களுக்கு ஆலோசனை. நீ தம்பி MBA படிச்சிருக்க தம்பி, இங்க ஃபியூச்சர் இருக்காது தம்பி, நீ சென்னையிலே இருக்கலாம் தம்பி சொன்னவர்கள் எனக்கு தெரியும். இன்றைக்கு அந்த தம்பி எங்களுக்கு he is one of the good principles that we have in Bihar. I'm glad that this boy did not give in to that kind of poisonous thoughts. He did not entertain that. In fact, he came and told us that this is the counsel that he was given. அப்படி ஒரு 2-3 பேரிடத்துல நெகட்டிவ் கவுன்சில். எங்களுடைய சபையில ஜோன் லீடராக இருந்த ஒருவர், ஜோன் பாஸ்டராக இருந்த ஒருவர், வட்டார போதகராக இருந்த ஒருவர், சபையில எப்பொழுதெல்லாம் வாலண்டியர்ஸ் கேட்கிறோமோ அப்பெல்லாம் அந்த ஜோன்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க. ரொம்ப தெளிவா அந்த ஜோன் பாஸ்டர் அந்த வட்டாரத்தில் உள்ள வாலண்டியர்ஸ் கிட்டலாம் சொல்லி, நம்ம இந்த ஜோனுக்காக மட்டும்தான் உழைக்கணும், வேற எதுக்கும் உழைக்கக்கூடாது, ஃபோக்கஸுங்கிற பேர்ல சொல்லி சபையினுடைய அந்த டைரக்ஷன்ல போக விடாமல் ஒரு சப் கல்ச்சரை கிரியேட் பண்ணி கொண்டிருந்ததை நான் அறிவேன். அண்ட் யூ நோ, அண்டர் மை லீடர்ஷிப் ஐ டோன்ட் அலோவ் சச் நான்சென்ஸ். Immediately I have to change the zone pastor and swap them to different areas. சொல்றது புரியுதா? அதுக்கு there was reaction, but I don't care. We do not want non-aligned people who are creating their own subgroups. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அங்க வாலண்டியர்ஸா இருக்கக்கூடியவங்ககிட்ட ராங் சீடை சோ பண்றது. சரியான பாசிட்டிவ் பியர் பிரஷர் கொடுக்கிற, உங்களை வேதத்தை வாசிக்க செய்கிற, உங்களை சபைக்கு உண்மையா இருக்க சொல்லுகிற, தேவன் நோக்கத்திற்கு நேராக வழிநடத்துகிற, ஜெபிக்க தூண்டுகிற, ஆத்ம பாரத்தை கொடுக்கிற அப்படிப்பட்டதான ஹெல்த்தி என்வாயர்மெண்ட்ல உங்களை விட்டு கொடுங்க. முதலாவது தனியாக இருக்க பழகுங்க. 2வது ராங் இன்ஃப்ளூயன்ஸ் இடத்தை விட்டு வெளியில வாங்க. ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை கொடுக்கிற கம்பெனில இருந்து வெளியில வாங்க. Because soon you will be trapped. யோசேப்பு அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு. He has to run. Although he has to leave his coat, he was willing to lose his coat but not his character. Joseph was willing to lose his coat, not character. Amen.
மூன்றாவது, எப்படி இந்த ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை ஓவர் கம் பண்றது? Have personal convictions, standards. Prepare yourself to stand strong when negative peer pressure comes. ஆரோக்கியமற்ற அழுத்தங்கள் வரும் பொழுது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு உங்களுக்கென்று சில உணர்த்துதல்களும், உங்களுக்கென்று சில நல் மதிப்புகளும், உங்களுக்கென்று சில ஸ்டாண்டர்ட்ஸையும் வைத்துக் கொள்ளுங்கள். காட்லி கன்விக்ஷன் உங்களுக்கு வேணும்னா வசனம் தேவை. பிரியமானவர்களே, ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது தேவை. தெரிஞ்சாதானே நீங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்டை வைத்துக் கொள்ள முடியும். தானியேல் ராஜாவின் பாடத்தினால, ஆகாரத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்திலே தீர்மானித்தான் என்று தானியேல் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. He decided to say, this is my conviction and I will stand for it. David purposed in his heart not to defile himself with king's food. He purposed in his heart conviction. Daniel 1:8. Joseph stood for conviction in Potiphar's house. தேவன் என்னை பார்க்கிறார். யாரும் பார்க்கலதாமா, ஆனா ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க அந்த பாவ காரியத்திற்கு வருகிற அழுத்தங்களுக்கு நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் அழுத்தங்களை கொடுக்கிறவர்கள் ஓய்ந்து விடுவார்கள். கவனிங்க வாலிப பெண் பிள்ளைகள். Let me speak to the youth for a few minutes. Young girl, listen. நல்ல handsome, good looking, brilliant student, very rich student is in love with you. And I'm not against people falling in love. But standards, godly virtues, values violate பண்ணுகிறது? Definitely no. But if you sincerely love a person, and then you can talk to your parents, you can talk to the pastor, you can talk to spiritual leaders. நீங்கள் உண்மையா ஒருவரை நேசித்தால் உங்களுக்கு இல்ல, அது நான் பாவம்னு சொல்ல மாட்டேன், ஒருவர் மேல ஒரு ஆசை வருகிறது. And பிரேயர் பண்ணி பாருங்க. If really God is leading, then talk to your parents, talk to your அம்மா கிட்ட பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க, பாஸ்டர் கிட்ட பேசுங்க. Include them in your decision making. Let there be some wisdom. இப்ப அந்த பையன் சொல்றான், let us have premarital sex. திருமணத்திற்கு முன்பதாக பாலுறவு கொள்ளலாம் என்று உன்னிடத்திலே கேட்கிறான். நல்லா தங்கச்சி கவனி. அவன் சொல்றான், நீ நோன்னு சொல்ற, அப்படி இல்லைனா ஐ வில் டம்ப் யூன்னு சொல்றான். ஐ வில் நாட் வாண்ட் டு கண்டினியூ மை ரிலேஷன்ஷிப்னு சொல்றான். இங்க பாருங்க, சில கேர்ள்ஸ் வில் ஃபீல் ப்ரெஷர் டு சே எஸ், பட் தங்கச்சி சே நோ. யூ டம்ப் ஹிம், ஐ வுட் சே, பிஃபோர் ஹீ டம்ப்ஸ் யூ. God will provide a suitable partner for you. நீ காம்ப்ரமைஸ் பண்ணி லைஃப்ல எதையோ பெற்றுக்கொள்ள நினைக்காத. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். சிலருக்கு கன்விக்ஷனே இருக்காது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களை மாற்றிக்கொள்வார்கள். நோ ஷேப். சிலர் தண்ணீர் மாதிரி, சொம்புல இருந்த சொம்பு மாதிரி இருப்பாங்க, கிளாஸ்ல வச்சா கிளாஸ் மாதிரி இருப்பாங்க, எதுவுமே இல்லைன்னா கண்டெய்னரு அப்படி கீழே ஸ்பிளாஷ்ட் கண்டிஷன்ல இருப்பாங்க. யூ சேஞ்ச் டு த சிச்சுவேஷன் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் அ கன்விக்ஷன். இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, இங்கேயும் பல்ல காட்டுறது, அங்கேயும் பல்ல காட்டுறதுக்கு ஆண்டவர் பல்ல உடைப்பார். சொல்றது புரியுதா? டோன்ட் காம்ப்ரமைஸ். முதலாவது தனியா நிற்க பழகுங்க. இரண்டாவது ரைட் என்வாயர்மெண்ட்ல உங்களை வைத்துக் கொள்ளுங்க. மூணாவது பர்சனல் கன்விக்ஷன் என்று உங்களுக்கு இருக்கட்டும். டு யூ ஹேவ் பர்சனல் கன்விக்ஷன்ஸ்? பிரச்சனை வரும்போது திருன்னு முழிக்காத.
பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே ஒவ்வொரு காரியத்திலும் உனக்குன்னு ஒரு ஸ்டாண்டை வைத்துக்கொள். First come to terms with the standard that you would live by. ஆமென். 1 பேதுரு 1 அதிகாரம் 13-14 வசனங்கள். 1 Peter chapter 1 verse 13 and 14. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 16ஆம் வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். So மூன்றாவது, have personal convictions. Number 4, நாலாவது, don't give in to manipulation. Live in freedom. உங்களை சிலர் கட்டுப்படுத்துகிறதற்கு லைஃப்ல வருவாங்க. உங்களுடைய சுய சித்தத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடாதபடிக்கு உங்களை அடக்கி ஆளுகிற, உங்களுடைய சுய சித்தத்தை பறிக்கிற ஒரு மேனிப்புலேட்டிவ் என்வாயர்மெண்ட்ல உங்களை கொண்டு நிறுத்தக்கூடியவர்கள். பி கேர்ஃபுல். அப்படிப்பட்ட மேனிப்புலேஷனுக்கு, ஒரு அழுத்தத்திற்கு, ஒரு பிளாக்மெயிலிங்க்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருங்கள். நான் உன்னை காட்டி கொடுத்துருவேன், அதை தப்பு ஒன்று பண்ணியே, பெஸ்ட் கன்ஃபஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்டா இருந்துட்டு போயிருங்க. அதை மறைக்க மறைக்க மறைக்க. See, darkness is a place where the devil thrives. நீங்க டிரான்ஸ்பரண்டா எல்லாத்தையும் வச்சிருங்க, டார்க்னஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. the devil has no place. நீங்க உங்க லைஃப்ல டார்க் ஸ்பேஸை வச்சிருக்கிற, சீக்ரெட் பிளேஸை வச்சிருக்க then the enemy takes advantage. If you try to hide, someone will try to manipulate and put pressure to yield to certain things that are not right. Better confess, be transparent and say, நான் தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் தப்பு செய்ய போறதில்ல, முடிவுக்கு வாங்க. பிளாக்மெயிலிங்க்கும் மேனிப்புலேஷனுக்கும், அதாவது உங்களை குற்றப்படுத்தி உன்னை நான் அசிங்கப்படுத்திடுவேன் வெளியில, நீ செய்த தப்பு எல்லாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், ஆகவே நான் சொல்லுகிற இந்த காரியத்துக்கு நீ இப்ப விட்டுக்கொடு, இல்லாவிட்டால் நீ மாட்டிக்கொள்வாய் என்று உங்களை தவறு செய்வதற்கு, ஏற்கனவே உங்கள் லைஃப்ல இருக்கிற ஏதோ ஒரு ஃபிளாஸ் அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணி விடுவேன் என்று பயமுறுத்துகிற காரியங்கள். பயப்படாதீங்க எதுக்கும். No one is perfect. If you have failed, it's okay, confess and say I'll get right. Secret placesல இருக்கிறது dangerous. Number 5, ஐந்தாவதாக, எப்படி ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை மேற்கொள்வது. Know that there is a way of escape. தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்குவேன் இயேசு சொல்லியிருக்கிறார்ல. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உனக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவர், திராணிக்கு மேல உன்னை அவர் சோதிப்பது இல்லை. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். Together with the temptation. God is faithful and he will provide a way of escape. 1 Corinthians 10:13. So அந்த way of escape ஒன்று இருக்கே, அதுல நீங்கள் எஸ்கேப் ஆயிருங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். There is a way of escape. சொல்லுங்க வாயை திறந்து. தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி உண்டு. சொல்லுங்க, தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி உண்டு. There is a way of escape. யோசேப்பு எஸ்கேப் ஆயிட்டார். You can escape every
environment that forces you to sin. God has a way of escape. A faithful God, உண்மையுள்ள தேவன், தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். அந்த போக்கை, அந்த வழியை தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். எபிரேயர் 4 அதிகாரம் 15 பாருங்கள். Let us look at that. Hebrews chapter 4 verse 5 and 6. நம்மை போல அவர் எல்லா காரியத்திலும் சோதிக்கப்பட்டாராம். verse 15 and 16, Hebrews chapter 4. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். We have a high priest who can understand all our temptations. He was tempted in every way that you and I are being tempted today. இங்க பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். We have a high priest who has gone through all of that. ஆதலால் அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடினாலே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் என்ன பண்ணலாம்? கிருபாசன தண்டில் வரலாம். ஆண்டவரே உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வரலாம். ஆமென். அடுத்து 6வது, how to escape or how to overcome peer pressure. ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை மேற்கொள்வது எப்படி? சில பிராக்டிக்கல் ஆலோசனைகள். 6வது, learn some techniques. humor. make a joke. எப்பா நீலாம் செஞ்சு தப்பிச்சுக்கிடுவப்பா, நான் செஞ்சா மாட்டிக்கிடுவேன்ப்பா, எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லைப்பா, விட்டுருப்பா என்ன. ஐ எம் நாட் சோ ஸ்மார்ட் லைக் யூ. ஐ வில் கெட் காட் whenever I do a mistake. என்னை விட்டுருப்பா, என்னை விட்டுரு தம்பி. நான் மாட்டினேன்னா நீங்களும் சேர்ந்து மாட்டுவீங்க. என்னை விட்டுருங்க. ஆக்சுவலாக பெஸ்ட். நான் மாட்டினேன்னா எல்லாரும் மாட்டுவீங்க. ஸோ அப்படி சமாளிச்சிருங்க. லேர்ன் டு ஹேவ் சம் கிரியேட்டிவ் ஐடியாஸ் டு எஸ்கேப். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி எஸ்கேப் ஆகிறதற்கு சில ஐடியாவை வச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்னு சொல்லிடுங்க, எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க. உங்க வீட்டில் உள்ள சிச்சுவேஷன் எல்லாம் பயன்படுத்திக்கிடுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. இட்ஸ் ஓகே டு பிளேம் ஷிஃப்ட். அது தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் பிளேம் ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, தப்பு செய்யாம இருக்கும் போதே பிளேம் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, நான் மாட்டிக்கிடுவேன், அதனால நான் செய்ய முடியாது. எஸ்கேப். லேர்ன் சம் பிராக்டிக்கல் இல்ல ஆர் ஹேவ் இன் ஸ்டோர் சம் பிராக்டிக்கல் சமாளிஃபிகேஷன் ஐடியாஸ். ஆமென். But the bottom line, don't give in to pressure. 7வது, pray about temptation and peer pressure. சோதனைக்குட்பட பண்ணாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாதிரும் என்று ஆண்டவர் ஜெபத்துல சொல்லி கொடுத்தாரே. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்துல நாங்கள் சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னு ஜெபம் சொல்லி கொடுத்தாரே. do not lead to temptation என்று சொல்லி கொடுத்தாரே. therefore pray. வாசிக்கலாமா? மத்தேயு 6 அதிகாரம் 13 வசனம். Matthew 6 verse 13. மலை பிரசங்கத்தில் இயேசு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கும் பொழுது 6 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து 9 வசனத்திலிருந்து, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Now verse 13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். Do not lead us to temptation.
That was a prayer that Jesus taught us. So therefore let us pray. மத்தேயு 26ஆம் அதிகாரம், Matthew 26 39 41. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39 41. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்திலே வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. You could pray and protect yourself from temptations that would lead you astray. யாக்கோபு 1:5-6, James chapter 1 verse 5-6. ஒருவன் ஞானத்திலே குறைவுபட்டால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்கலாம். We can ask God for wisdom. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு ஞானத்தை தரும்படி நாம் கேட்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும், நல்ல கவனிங்க, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. Enduring and overcoming peer pressure makes you a better Christian. When you overcome, you will move towards that place of perfection. அந்த பூரணத்தின் பாதையில நீங்கள் முன்னேறுவீர்கள். ஜெயம் எடுக்க எடுக்க ஆதாம் ஏவாள் அந்த சோதனையிலே அவர்கள் ஜெயம் எடுக்க முடியாமல் விழுந்து போனார்கள். ஆண்டவர் அவர்களை பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த நிலைக்கு போகக்கூடாதபடிக்கு அவர்கள் கீழே தள்ளப்பட பூரண கிரியை செய்ய கடவது. ரோமர் 8:29 எல்லாம் நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் மாற்றுவார். பட் நீங்க ஆவியானவரால் நடத்தப்படணும், நீங்க தேவனை நேசிக்கணும், நோக்கத்துல உங்களை வைத்துக் கொள்ளணும். சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். எது நடந்தாலும் நீங்க கரெக்டா உங்களுடைய கன்விக்ஷன்ல நீங்க நில்லுங்க. Pray in the spirit when you don't know what to pray. Romans 8:26-27. All things work together for good. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12. Matthew chapter 5 verse 11 and 12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி நீங்க இந்த மாதிரி காரியத்துல ஒத்து போகாமல் இருக்கும் பொழுது, காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும் பொழுது, அவர்களுடைய இழுப்புக்கெல்லாம் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி சகலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 10ஆம் வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நெகட்டிவ் பியர் பிரஷரை ஓவர் கம் பண்ணுவதற்கு பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். The Lord taught us a lot of things. கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். வாலிப தங்கச்சி கவனி, வாலிப தம்பி கவனி. Talking about moral life. Premarital sex is so rampant today and the statistics are very alarming. நீ காலேஜில் படிக்கும் பொழுது நீ கூட இருக்கிற எல்லா பெண்களும் உன்னை பார்த்து கேலி செய்கிறார்கள். என்னம்மா இன்னுமா நீ வர்ஜின், இன்னுமா நீ கன்னி பெண்ணாக இருக்கிறாய், இன்னும் இந்த காரியத்துல நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் இல்லாமலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏளனமா பார்த்தா நீ உடனே ஐயோ
நம்மளை ஒதுக்குறாங்களே, நம்மளை வேற மாதிரி பார்க்கறாங்களேன்னு நினைக்காதம்மா. பெருமையா இரு. பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். யங் கேர்ள், பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். நீ ஒன்று சொல்லலாம், நான் ஒரு ஆலோசனையா சொல்றேன். நீ அவங்கள பார்த்து சொல்லு சிரிச்சுக்கிட்டு, உங்களைப் போல நான் மாறுவதற்கு நான் நினைச்சேன்னா இப்பயே மாறிடலாம். ஆனா ஒன்று சொல்றேன், என்ன மாதிரி நீங்க நினைச்சா கூட மாற முடியாது. பிகாஸ் யூ ஹேவ் given away your virginity before marriage. I will keep it for my husband. I will keep it for my marriage. என்று சொல்லி பாருங்க. They will be put to shame. Know how to handle pressure situations. ஜெயிக்கிற உங்களை பார்த்து தோல்வி அடைந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். இல்லை இல்லை, நீங்கள் ஜெயிக்கிறவர்கள் தான். You have overcome sin. Don't give in to peer pressure. You have your own standards according to the word of God, and when they challenge you, you counter challenge them. சொல்றது புரியுதா? You can overcome peer pressure like all other problems. Overcoming pride, overcoming rebellion, overcoming anger, overcoming bitterness, overcoming lust, overcoming guilt. இப்ப ஓவர்கமிங் பியர் பிரஷர் ஆகிய காரியங்களை இதுவரை பார்த்திருக்கிறோம். பெருமையை மேற்கொள்வது எப்படி, முரண்டு பிடிக்கும் அந்த ரிபெல்லியஸ் டெண்டன்சியை ஓவர் கம் பண்ணுவது எப்படி, கோபத்தை மேற்கொள்வது எப்படி, கசப்பை மேற்கொள்வது எப்படி, இச்சையை மேற்கொள்வது எப்படி, குற்ற உணர்வை மேற்கொள்வது எப்படி, இப்பொழுது ஆரோக்கியமற்ற அழுத்தங்களை மேற்கொள்வது எப்படி என்ற காரியத்தை இதுவரைக்கும் 7 காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் 2 செஷனா இன் டீட்டெயில் ட்ரீட் பண்ணி இருக்கிறோம். நீங்கள் நிச்சயமாகவே கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னமும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். We wanted to actually do only 21 sessions to start with. Now, by the grace of God, we are extending it and keeping it as 28 sessions. Are you blessed? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? Are you learning something? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? Shall we pray? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசி வார்த்தைகளுக்காக, கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை உயர்த்தி, எல்லாரும் அப்படியே கரங்களை அப்படி உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரை 7 காரியங்களை பார்த்திருக்கிறோம். நெகட்டிவ் கேரக்டர் ட்ரெய்ட்ஸ், ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், அவைகளை ஜெயிப்பது எப்படி, லைஃப் ரியாலிட்டிஸ், உலகத்திலே நமக்கு வருகிறதான எதிர்காற்றுகள், இவைகளை மேற்கொள்வது எப்படி, பிசாசு கடுத்த குணங்கள், மனுஷீக குணங்கள், உலகத்திலே இருந்து வருகிற அழுத்தங்கள், இவைகளை எல்லாம் ஜெயிப்பதற்கு ஒவ்வொன்றாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Father, thank you for teaching us layer by layer principles, Lord, from the Bible, Lord, practical, Lord, challenges that we face in life. வாழ்க்கையில நடைமுறை ஆண்டவரே, வாழ்க்கையில வெற்றி அடைய கூடாதபடிக்கு எங்களை இழுக்கிற சில காரியங்கள், எங்களை அழுத்துகிற சில காரியங்கள், எங்களை அப்படியே ஓவர்கம் பண்ண வருகிற சில காரியங்கள், அவைகளெல்லாம் ஜெயிக்க எங்களுக்கு ஆண்டவரே வசனத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Father, we submit and surrender and yield ourselves to you and to your Holy Spirit's working. ஆவியானவருடைய கிரியைக்கும் வசனத்தின் ஆண்டவரே கிரியைகளுக்கும் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். கேட்ட போதனையின் சவால்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. Lord, give us grace to change. Give us grace to change. Give us grace to change. எங்களுக்கு மாறுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாரும். உம்முடைய குமாரனுடைய சாயலுக்குப்பாய் மாறுவதற்கு, எங்களுக்கு வருகிற நடைமுறை சவால்களை ஜெயிக்கிறதற்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக மறுபடியும் ஸ்தோத்திரிக்கின்றோம். We yield. அப்படி ஒருவேளை தடுமாறி தத்தளித்து ஆண்டவரே இங்கேயும் அங்கேயும் சில காரியத்திலே தடுமாறினாலும், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்ன
அந்த வசனத்தின்படி நாங்கள் குயிக்காய் எழுந்து ஆண்டவரை ஜெயத்தின் பாதையிலே ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. ஆசீர்வதிக்கப்பட்டோம். இதுவரை 7 காரியங்களை இன் டீட்டெயில் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொன்றையும் 2 செஷன்ல நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து மீதியாக சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கவலையை மேற்கொள்வது எப்படி, பயத்தை மேற்கொள்வது எப்படி, தாழ்மை மனப்பான்மை மேற்கொள்வது எப்படி, பாதுகாப்பற்ற உணர்வை மேற்கொள்வது எப்படி என்ற சில காரியங்கள் இன்னமும் இருக்கிறது. அதை நாம் படிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. See you in the next session.